இதுவரை நாட்டில் எத்தனையோ தேர்தல்கள் நடந்திருக்கிறது. ஆனால் தேசம் ஒரு மாறுதலையும் காணவில்லை என்பதுதான் உண்மை. இங்கே பேசிய தென்னரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் அல்ல, அமைப்பு மாற்றத்திற்கு, அடிப்படை மாற்றத்திற்கு, அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியவாதிகள். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல. அந்த கட்டடத்தையே இடித்துவிட்டு மறு கட்டடம் கட்ட வந்த புரட்சியவாதிகள், லட்சியவாதிகள். புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியாளரை உறுதி செய்வோம் என்கிற முழக்கத்தை முன்வைத்து என் அன்பு மக்களை நாங்கள் எங்கள் தேர்தல் களத்திலே சந்திக்கிறோம். எண்ணற்ற அரசியல் கட்சிகள், நாட்டை ஆண்ட கட்சிகள், ஆள துடிக்கிற கட்சிகள், பெரிய கட்சிகள் என்று தங்களை பேசிக்கொள்கிற கட்சிகள் எல்லோரும் மக்களை தனியே சந்திக்க அச்சப்பட்டு நேர்மையற்று கூட்டணி வைத்து தேர்தலை சந்திக்கிற போது தனித்து தொடர்ச்சியாக தேர்தலிலே களம் கண்டு வருகிற ஒரே அரசியல் இயக்கம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். என்னிடத்தில் கேள்விகள் வைக்கப்படுகிறது, நீங்கள் ஏன் கூட்டணி வைப்பதில்லை என்று. அவர்களிடத்தில் திருப்பி நான் ஒரு கேள்வியை வைப்பேன், யாரோடு நான் கூட்டணி வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள் என்று. எவரிடத்திலும் இருந்து பதில் வந்ததில்லை. ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். யாரோடு சேர்ந்து ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது? இவர்களை ஒழித்தால்தான் நாட்டிலிருந்து ஊழல் லஞ்சத்தையே ஒழிக்க முடியும். முற்றுமுழுதாக ஒரு மாற்று அரசியலை இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக முன்வைக்க நினைக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். மண்ணை காப்பாற்றாது, மண்ணை வாழ வைக்காது, பூமியை பாதுகாக்காது, அதில் வாழ்கிற ஒற்றை உயிரினமான மனிதனை வாழ வைக்க முடியாது என்கிற அடிப்படை உண்மை கூட இந்த தேசத்தில் எந்த அரசியல் தலைவர்களுக்கும் தெரியவில்லை. பல கோடிக்கணக்கான உயிரினங்களில் ஒன்றுதான் மானுடன் என்பது அறியாது வெறும் மனிதர்களுக்கு மட்டுமான அரசியல் மட்டுமே இங்கே முன்னெடுக்கப்படுகிறது. அதிலிருந்து மாறி அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை உங்கள் பிள்ளைகள் முன்னெடுக்கிறோம். எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்கிறதா என்றால் இருக்கிறது. காடுகளில் நாம் பயணிக்கிற போது இங்கே புகைப்பிடித்து விட்டு, சிகரெட்டை பிடித்து விட்டு போட்டு விடாதீர்கள் என்று எச்சரிக்கை பலகை எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. காடு எரிந்துவிடும் என்று. அது காடுகளுக்கான அரசியல். நெகிழி தாள்களை, நெகிழி பைகளை இங்கே போட்டு விடாதீர்கள், அது வரையாடும், மானும் உண்டுவிட்டு இறந்துவிடும் என்பதற்காக அங்கே எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது. அது மானுக்கான, ஆடுகளுக்கான, காட்டு மாடுகளுக்கான அரசியல். உங்களை என்னதான் வெறிகொண்டு கடிக்க நாய் வந்தாலும் நீங்கள் அடிக்கக்கூடாது. விலங்குகள் பாதுகாப்பு அலுவலகத்திற்குத்தான் நீங்கள் அழைத்து சொல்ல வேண்டும். அது தெரு நாய்க்கு கூட இருக்கிற அரசியல். தவிடு விலை ஏறி போயிட்டு குறை, புண்ணாக்கு விலை ஏறி போயிட்டது குறை என்று மாட்டு தீவன விலையை குறைக்க சொல்லி போராடுவது என்பது மாட்டுக்கான அரசியல். கோமாரி நோய் வந்து மாடுகள் எல்லாம் சாகிறது, அந்த மாடுகளை காப்பாற்ற உடனடியாக மருத்துவ முகாம்களை அமையுங்கள் என்று போராடுகிறோமே, அது மாட்டுக்கான அரசியல். புலிகள் காப்பகம் இருக்கிறது, புலிகளுக்கான அரசியல். விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பேசுகிறோம், அது விலங்குகளுக்கான அரசியல். இப்படி ஒவ்வொரு உயிருக்கும் அரசியல் இருக்கிறதை நம்பி சொந்தங்களே, அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் முன்னெடுக்கிறோம். நாங்கள்
இந்திய பெருநிலத்திற்கு மட்டுமல்லாத உலக பொதுமைக்கான அரசியலை முன்வைக்கிறோம். குறிப்பாக இந்திய பெருநிலத்தில் சுழற்சி முறையில் ஒவ்வொரு தேசத்திற்கும் பிரதம உரிமை. இந்திய பெருநாட்டை ஆள்கிற தலைமை அமைச்சர் பதவி ஒவ்வொரு தேசியத்திற்கும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை தர வேண்டும் என்கிற சட்ட வரைவை நாங்கள் கேட்கிறோம். 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 ஆங்கிலோ இந்தியர்களுக்கான உறுப்பினர் பதவி கொடுக்கப்பட்டது. ஆனால் 130 கோடி மக்கள் தொகையான போதும் அதே 543 உறுப்பினர்களை கொண்டிருப்பது என்பது ஏற்புடையது அல்ல. அது முறையான பிரதிநிதித்துவம் அல்ல. எனவே 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்ற முறையை கொண்டு வர வேண்டும். அப்போதுதான் நிர்வாகம் அதிகாரம் பரவலாகும், மக்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என்று நாங்கள் இந்த தேர்தலிலே முன்வைக்கிறோம். நாட்டின் குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை மக்களால் தேர்வு செய்யப்படுகிற முறைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம். நாடு குடியரசு, குடிமக்களின் அரசு, குடிகளின் தலைவர் குடியரசுத் தலைவர். மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்யப்பட முடியாது என்கிற அமைப்பு இருப்பதென்பதே ஜனநாயக துரோகம் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எனவே வார்டு கவுன்சிலருக்கு வரிசை நின்று வாக்கு செலுத்துகிற நாங்கள் நாட்டின் முதல் குடிமகனுக்கும் நாங்களே வரிசையில் நின்று வாக்கு செலுத்தி தேர்வு செய்கிறோம். அந்த முறைக்கு வாருங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இல்லை என்றால் இவர்கள் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு செய்கிற முறை என்பது தங்களின் வசதிக்கேற்ப தேர்வு செய்து விடுவார்கள். இப்போது இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இருக்கிறார். இதில் என்ன கொடுமை என்றால், இந்த நாடு சகோதரத்துவம் பேசுகிறது, சமத்துவம் பேசுகிறது, வேற்றுமையில் ஒற்றுமை என்றெல்லாம் பேசுகிறது. ஆனால் இந்த நாட்டின் முதல் குடிமகனையே கோயிலுக்குள் விடவில்லை. இவர்கள் பேசுகிறார்கள், நாட்டின் முதல் குடிமகனையே கோயிலுக்குள்ள விடவில்லை, தீண்டாமை வந்துடும், தீட்டு வந்துவிடும் என்று வெளியில் ஒரு மரத்தடியில் இருந்து யாகம் செய்துவிட்டு போகிறார். இது விட ஒரு தேச அவமானம் உலகத்தில் ஏதாவது உண்டா? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கோயிலுக்குள்ள போக முடியாது. ஆனால் இவர்கள் பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் முதல் குடிமகனாக ஆனாலும் அவன் இழிசாதிதான் என்கிற நிலைக்கு எண்ணுகிற நிலை இந்த தேசத்தில் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எவ்வளவு கொடுமையான வர்ணாசிர தர்ம சனாதன கட்டமைப்பு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லாவற்றையும் தகர்த்தெறிய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கிறது. இது எங்கள் வேலை, வேட்பாளராக நிற்கிற என் தங்கைகளின் வேலை, நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற எங்கள் நாம் தமிழர் குடும்ப பிள்ளைகளின் வேலை என்று இல்லாது தேசத்தின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் கையளிக்கப்பட்ட பொறுப்பும் கடமையும் என்று உணர்ந்து நீங்கள் இந்த பணியை செய்ய வேண்டும். அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது போல ஒரு மடத்தனம் ஒன்றுமில்லை. சில பேர் நமக்கு எதற்கு அரசியல், நமக்கு எதற்கு அதெல்லாம் வம்பு என்று விலகி நிற்பார்கள். நீங்கள் நமக்கதற்கு பிரச்சனை என்று விலகி நிற்பதுதான் என் அன்பு சொந்தங்களே இந்த நாட்டுக்கே பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அதை புரிந்து கொள்ளுங்கள். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் நீங்கள் யாரை அறிவிருக்கிறீர்களோ, யாரை வெறுக்கிறீர்களோ அவரினுடைய ஆட்சியின் கீழே வாழ நேரிடும் என்கிறான் பிளாட்டோ. இதை நுட்பமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என் அன்பு தம்பிதங்கைகளே, அரசியல் வேண்டாம் என்று விலகி நிற்பது என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்று சொல்வதற்கு சமமாகும். அந்த முடிவை நீங்கள் ஒருவரும் எடுத்துவிடக்கூடாது. வாக்கு செலுத்தாமலும் விலகி நிற்கக்கூடாது. நாம் வாக்கு செலுத்தி என்ன மாற்றம் வந்துவிடப் போகிறது என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணக்கூடாது. ஒரு ஓட்டு என்பது உங்களின் மதிப்புமிக்க உரிமை. ஒவ்வொருவரும் அப்படி நினைத்தால் ஜனநாயகம், தூய ஆட்சி, நல்ல அரசு எப்படி மலரும் வாழும் என்பதை என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், கற்றறிந்த இளைய தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நமது பொறுப்பு, கடமை, நமது பிறவி கடமை என்பதை நாம் பிறந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய அளப்பரிய சமூக கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் கற்றறிந்த இளைஞர்கள் 83 விழுக்காட்டுக்கு மேலே கல்வியை தொட்டுட்டோம்.
எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் 50 விழுக்காடு 60 விழுக்காடுகள் வாக்குப்பதிவாகிறது. மற்றவர்கள் ஏன் வாக்கு செலுத்த வரவில்லை? ஒன்று, உங்களுக்கு வேட்பாளர்கள் மீது நம்பிக்கையற்று இருக்கலாம், அல்லது இந்த வாக்கை பெற்ற ஆட்சி செய்ய போகிற தலைவர்களின் மீது நம்பிக்கையற்று இருக்கலாம், அல்லது இந்த ஜனநாயகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கையற்று இருக்கலாம். ஆனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் எதிர்ப்பை காட்ட நீங்கள் களத்திற்கு வந்துதான் தீர வேண்டும். உங்களின் வாக்குதான் அதை தீர்மானிக்கும். எனவே அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், நீங்கள் வரிசையில் நின்று ஒரே ஒரு நாள் ஜனநாயக கடமையாற்றுங்கள். உங்களுக்கு கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, வசதியான வாழ்க்கையை கொடுத்த இந்த நாட்டிற்கு ஒரே ஒரு நாள் நீங்கள் ஜனநாயக கடமையாற்றாமல் நீங்கள் ஒரு நாள் தேநீர் கடையிலும் தெருவதியில் நின்று கொண்டு நாடு சரியில்லை, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று பேசுவீர்களே, ஆனால் நீங்கள் தான் ஆக சரியில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பிடிக்கவில்லையா? எங்கள் தலைமையை ஏற்று எங்களை பின்பற்றி எங்கள் அரசியலை பின்பற்றி வர விருப்பம் இல்லையா? நீங்களே தலைமையேற்று ஒரு புதிய அரசியலை இந்த மண்ணிலே கட்டமையுங்கள். ஆனால் ஒருபோதும் விலகி நிற்காதீர்கள். அது நீங்கள் இந்த தேசத்திற்கு, நீங்கள் பிறந்த சமூகத்திற்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் கற்பிக்கிறார், என் அன்பு தம்பி தங்கைகளே, நீங்கள் யாருக்கோ உழைக்கிறீர்கள், யாருக்கோ பாடுபடுகிறீர்கள் என்று எண்ணாதீர்கள். இளைய தலைமுறை பிள்ளைகளே, நீங்கள் பிறந்த பெருமை மிக்க சமூகத்திற்காக உழைக்கிறோம் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லுங்கள் என்று சொல்கிறார். இது நடக்குமா? இதெல்லாம் வெல்லுமா என்று தற்சோர்வடையாதீர்கள். நீங்கள் எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறீர்களோ அதில் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருங்கள் என்று அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பிக்கிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் வேண்டாம். இந்த தேர்தல் அரசியல் ஒரு கேடுகட்ட முறை, அது ஒரு சாக்கடை, அது ஒரு திருடர்கள் கூடாரம். இதெல்லாம் சரிதான், விமர்சனங்கள் சரிதான். அரசியல் ஒரு சாக்கடை தான். அரசியல் ஒரு சாக்கடை தான். மூக்கை பிடித்துக் கொண்டு எல்லோரும் கடந்து சென்றால் அந்த சாக்கடையை எத்தனை ஆண்டுகளானாலும் அது சாக்கடையாகத்தான் இருக்கும். ஆனால் நல்லவர்கள் 4 பேர் இறங்கி அள்ளினால் சாக்கடையும் பூக்கடையாக மாறும் என்பதை இளைய தலைமுறை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே எல்லா சுவற்றிலுமே என் அன்பு தம்பி தங்கைகளே சுத்தம் சுகம் தரும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இறங்கி கூட்டுவது யார் என்பதுதான் தெரியவில்லை. சுத்தம் சுகம் தரும் என்று எழுதிய அந்த நேரத்திற்கு அவரே அந்த தெருவை கூட்டியிருந்தால் தெரு சுத்தமாயிருக்கும். நாம் ஒவ்வொருவரும் வாழ்கிற தெருவை கூட்டுவோம், தேசம் தானாக சுத்தமாகும். அண்ணல் காந்தியடிகள் நமக்கு கற்பிக்கிறார், என் அன்பு பிள்ளைகளின் அருமை பெற்றோர்களே, இந்த உலகத்தை நீ எப்படிப்பட்ட மாற்றத்திற்கு கொண்டு வர விரும்புகிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்று சொல்கிறார். நாம் நம்மிலிருந்து தொடங்குவோம். நீங்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரானவராக மாறுங்கள். நீங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை, உங்கள் ஓட்டை விற்பது இல்லை என்ற உறுதியை ஏறுங்கள். உங்கள் தமிழ் மீது, உங்கள் தாயின் மீது, நீங்கள் பெரிதும் நம்பி வணங்குகிற கடவுளின் மீது, தெய்வத்தின் மீது ஆணையிட்டு என் வாக்கு விற்பனைக்கு இல்லை, எத்தனை 1000 ரூபாய் கொடுத்தாலும் என் வாக்கை விற்க மாட்டேன் என்ற உறுதியை நீங்கள் ஏற்பீர்களே, ஆனால் நீங்கள் ஊழல் லஞ்சத்திற்கு எதிரான புரட்சியாளராக மாறிவிடுகிறீர்கள். ஊழல் லஞ்சத்திற்கான விதை முதலாக எங்கே ஊண்டப்படுகிறது? ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த செயலில் தான் ஊண்டப்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தொகுதியில், ஒரு தொகுதிக்கு, ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறார்கள். 1000, 2000, 3000 என்று காசு கொடுக்கிறார்கள். ஏன்? எதற்காக காசு கொடுக்க வேண்டும்? இவர்கள் சொல்லுகிறார்கள், நல்ல ஆட்சி கொடுத்து விட்டோம், மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து விட்டோம். மக்களுக்கு நீங்கள் நல்ல சேவை செய்து ஆட்சி கொடுத்திருந்தால் மக்களே உங்களுக்கு வாக்கு தருவார்களே, பிறகு எதற்காக காசு? ஏனென்றால் நல்ல ஆட்சி கொடுக்கவில்லை. இவர்கள் நேர்மையற்றவர்கள். என் அன்பிற்குரிய மக்கள், நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். நான் நேர்மையற்றவனாக இருந்தால், தலைவன் நேர்மையற்றவனாக இருந்தால், மக்களையும் நேர்மையற்றவர்களாக மாற்ற வேண்டிய தேவை உருவாகி விடுகிறது. நான் கொள்ளையடிக்கிறேன், நான் திருடுகிறேன், பல ஆயிரக்கணக்கான கோடிகளை பதுக்கி ஒதுக்கி வைக்கிறேன், இதை விமர்சித்து வரக்கூடாது. மக்களுக்கு என்னை கேள்வி கேட்கிற நேர்மை இருக்கக்கூடாது. பிறகு என்ன செய்யலாம்? எந்த அமைச்சரும், எந்த சட்டமன்ற உறுப்பினரும், எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் என்னை பார்த்து கேள்வி கேட்க விடக்கூடாது. அதற்கான தகுதி, உரிமை அவனுக்கு இருக்கக்கூடாது. என்ன செய்யலாம்? அவனையும் திருட அனுமதிப்பது. நான் என் மகனுக்கு சீட்டு கொடுத்தால் என்ன, உங்களுக்கு பிறகு உங்க மகனுக்கு சீட்டு கொடுக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடாது. அதற்கு என்ன செய்யலாம்? அவர் மகனுக்கும் சீட்டு கொடுத்து விடுவது. நான் 2 பொண்டாட்டி கட்டினால்
என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது, அவனையும் கட்டிக்கொள்ள அனுமதிப்பது. என் மகனுக்கு மந்திரி பதவி கொடுத்தால் அவர்கள் மகனுக்கு மந்திரி பதவி கொடுத்து விடுவது. இப்படி அமைச்சர்களை சகாக்களை சரி செய்துவிட்டு மக்களிடத்தில் வருகிறார்கள். மக்களிடத்தில் நேர்மை இருக்கக்கூடாது. அதற்கு என்ன வழி? அடித்த கொள்ளையில் அவனுக்கும் பங்கு, ஓட்டுக்கு 1000, 2000, 3000. எவனும் கேள்வி கேட்கக்கூடாது. நீங்க ஏன் இந்த ரோட்டை சரியா போடலை நீங்க கேள்வி கேட்டா, நீ நோட்டை வாங்காம ஓட்ட போட்டியா என்று கேட்பான். இந்த நிலையை மாற்றுவதற்கு இனிமே நண்பிற்குரிய மக்கள், உங்களின் மதிப்புமிக்க உரிமையான அந்த வாக்கை விற்காதீர்கள். அதுபோல ஒரு தேச துரோக குற்றம் எதுவுமே கிடையாது. ஒரு முதலாளி மக்களுக்கு சேவை செய்ய வர்றவனுக்கு எங்களை கேட்கிறான், அரசியல் பணம் இல்லாம எப்படி செய்வான்னு கேட்கிறான். மக்களுக்கு சேவை செய்வதற்கு பணம் எதற்காக? எதற்காக பணம்? மக்களுக்கு சேவை செய்வதற்கான பணத்தை மக்களே தந்து விடுகிறார்கள். மின்சாரத்திற்கு காசு, கல்விக்கு காசு, மருத்துவத்திற்கு காசு, சாலை போடுவதற்கு பராமரிப்பதற்கு காசு, நேரடி வரி, மறைமுக வரி, எல்லா வழிகளிலும் மக்களிடத்திலிருந்து சேவைக்கான பணத்தை தந்து விடுகிறார்கள் மக்கள். அந்த பணத்தை பெற்று பொதுமைப்படுத்தி எல்லோருக்கும் சரியாக சமமாக அந்த பலன் கிடைக்கிற மாதிரி சாலை அமைத்து, மின் உற்பத்தி செய்து, சரியாக விநியோகித்து, குடிநீரை விநியோகித்து, கல்வியை கொடுத்து, மருத்துவத்தை கொடுத்து, வேலை வாய்ப்பை கொடுத்து, வீடு கொடுத்து, இதையெல்லாம் செய்து கொடுப்பதற்குத்தான் ஒரு தூய அரசு நாம் கட்டியமைக்கிறோம். ஒரு தூய அரசை கட்டியமைக்கிறோம். ஆனால் அந்த அரசு அப்படி இருக்குதா? எல்லாத்திற்கும் காசை மக்களிடத்திலிருந்து வாங்கி கொண்டு இந்த கல்வி மருத்துவத்தை தனியார் இடத்துல கொடுத்து விடுவது. கல்விக்கான காசை நான் கொடுத்துட்டேன், மருத்துவக்கான காசை நான் கொடுத்துட்டேன். ஆனாலும் நான் தனியார் மருத்துவமனையெல்லாம் போய் படுத்து வைத்தியம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா மருத்துவம் வியாபார பொருளாக வந்து விட்டது, விற்பனை பொருளாக வந்து விட்டது. அதிக பணம் வச்சிருக்கிறீங்களா, நல்ல மருத்துவம் செய்து வாழலாம். அதிக கல்வி காசு வச்சிருக்கீங்களா, நல்ல கல்லூரியில் சேர்ந்து படிக்கலாம். இல்லையா அந்த கல்லூரியை வேடிக்கை பார்த்துட்டு திரும்பலாம். நிறைய பணம் வச்சிருந்தீங்களா, தனியார் மருத்துவமனையில் போய் பாதுகாத்து உயிரை பாதுகாத்து வரலாம். இல்லைன்னா நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போகலாம். இதுதான் இந்த நாட்டில் இருக்கிற கட்டமைப்பு. இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான். உங்க பிள்ளைகள் இதை தகர்க்கணும்னு நினைக்கிறான். ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு பற்றி எல்லாருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசமா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் சரியான சமமான தரமான மருத்துவம் கிடைக்கப்படணும்னு நினைக்கிறோம். இதை நிறைவேற்ற முடியுமா என்று நீங்க நினைக்க கூடாது. இது தேவையா தேவையில்லையா என்றுதான் நினைக்கணும். எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறப்பதில்லை என் அன்பு சொந்தங்களே, தேவையிலிருந்து தான் பிறக்கிறது. எனவேதான் தேவையை கண்டுபிடிப்பின் தாய் என்கிறான். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் என்கிறான். தேவைதான் கண்டுபிடிக்குது. கட்ட வண்டியில போனா தேவைப்பட்டுச்சு, கப்பல் படைச்சான். பறவையை பார்த்தான், அது போல பறக்கணும்னு நினைச்சான், தேவைப்பட்டுச்சு, வானூர்தியை கண்டுபிடிச்சான். அப்படித்தான் வந்தது. தீப்பந்தங்களை கொளுத்தி கொண்டிருந்தான், அவன் தான் மின்சாரத்தை மின் விளக்கையும் கண்டுபிடிச்சான். தேவைப்பட்டுச்சு, தேவைதான் படைக்குது. இந்த அரசியல் தேவையா தேவையில்லை என்பதை திரண்டு கூடியிருக்கிற என் தாய் தமிழ் சொந்தங்கள் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எங்களிடத்துல பணம் இல்ல, ஆனால் மக்களுக்கு தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த குணம் இருக்கிறது. சமரசம் இல்லாது என் மக்களுக்கு உழைக்க வேண்டும், ஊழல் லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற ஒரு தேசத்தை படைக்க வேண்டும் என்கிற உறுதி இருக்கிறது. அதனால்தான் நாங்கள் தாயின் மாறில் கறந்த பால் போல கரைபடியாது, எவரோடும் இணையாது, தனித்து 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 போட்டியிட்டு மக்களை நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம். எந்த நம்பிக்கையில் செய்கிறோம்? எந்த நம்பிக்கையில் செய்கிறோம்? எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்களை பெற்றவர்கள், எங்கள் மாமன் மைத்துனர்கள், பெரியப்பன் சித்தப்பன்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத உறுதியில் தான் இந்த பணியை செய்கிறோம். நீங்களும் உங்களை கைவிட்டு விட்டால் உங்களை காப்பாற்ற உலகத்தில் எவரும் வரமாட்டார்கள். நீங்கள் அந்த நம்பிக்கை துரோகத்தை செய்ய மாட்டீர்கள் என்று உங்கள் பிள்ளைகள் நம்பித்தான் இப்படி ஓடி ஓடி வீதி வீதியாக வந்து கத்திக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பொருளாதார பின்புலம் இல்லை, ஊடக வலிமை இல்லை. எந்த தொலைக்காட்சியும் எந்த ஊடகங்களும் எங்களை காட்ட மறுக்கும், காட்டாது. நாங்கள் போட்டியிடுகிறோம் என்பதையே சொல்ல தயங்கும். ஏன்? தேசியனத்தின் மக்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்றிணைந்து மிகப்பெரிய அரசியல் வலிமை அடைவது என்பதை இவர்கள் விரும்ப மாட்டார்கள். இதே சீமான் ஒரு சாதி கட்சி ஆரம்பித்திருந்தால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பாராட்டி கொண்டாடுவார்கள். நான் ஒரு மத கட்சி ஆரம்பித்திருந்தால் என்னை பாராட்டி கொண்டாடுவார்கள், தினந்தோறும் செய்தி போடுவார்கள்.
நானும் ஒரு திராவிட கட்சி ஆரம்பித்திருந்தால் அந்த திருடர்களில் இவனும் ஒரு திருடன் தான் என்று என்னை பாராட்டுவார்கள். திருடர்களுக்கு திருடர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள். நீங்கள் கவனிங்கள், பாரதிய ஜனதாவும் காங்கிரசும் சண்டை போடுவதோ போடும், ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றுதான். நீட்டு தேர்வை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். கூட இருந்தது யாரு? திமுக. அந்த நீட்டு தேர்வுக்கு பாராட்டி கடிதம் எழுதிய யாரு? திமுக. அந்த நீட்டு தேர்வை செயல்படுத்தியது யாரு? பாரதிய ஜனதா. ஜிஎஸ்டி முத கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். அதை செயல்படுத்தியது யாரு? பிஜேபி. எப்படி இருக்கு? நான் ஒரு புள்ளி வைப்பேன், அவர் கோலம் போட்டுருவாரு. ஏன் காங்கிரஸ் அதை செயல்படுத்த முடியல? அவனுக்கு அதிக பெரும்பான்மை இல்ல. கூட்டணி ஆட்சி. கூட்டணி ஆட்சியில எல்லாரும் ஒத்துக்கல. ஆனா இவருக்கு ஐயா மோடிக்கு நீங்க தனி பெரும்பான்மை கொடுத்துட்டீங்க. 283 இஷ்டத்துக்கு ஆடிட்டாரு. இதான் நடந்தது. அதனாலதான் உங்க பிள்ளைகள் என்ன சொல்றான்? ஒற்றை கட்சி ஆட்சி முறையை ஒழிக்காத வரை இந்த நாடு உருப்படாது. எல்லா அதிகாரத்தையும் ஒரே இடத்தில் குவித்து வைத்து அதன் மேலே ஏறி உட்காருகிற அந்த போதை இருக்கிறதே, அது மிக கொடிய நோய், பேராபத்து கொண்டு விடும். இத்தனை பெரிய நாட்டில் மோடியை விட்டா வேற தலைவன் இல்லையா? வேற ஆளே இல்லையா? என்ன இது? டீ ஆத்தினாரு, டிவி தரலாம் தகுதிங்கிறான். கடைசியா அவங்க கட்சிக்காரன்னு சொல்ல, அப்படிலாம் ஒண்ணு டிவிக்கெல்லாம் நாங்க ஒரு பரிதாபம் வரட்டுங்கிறதுக்காக சொன்னோம்ங்கிறான். வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய். ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலையும் 15 லட்சம் போடுறோம்னாங்க. போட்டுவாரு போல இருக்குன்னு ஓட்ட போட்டு கொண்டு போயிட்டாங்க. அவன் அப்பத்தான் சுருக்கு பையில இருந்த காசை கூட பிடிங்கிட்டு போயிட்டான், ஜிஎஸ்டி போட்டு. 15 லட்சம் போடுறேன் நீங்களே. அது எலெக்ஷன் ஜூன்ல சொல்றாரு யாரு? அமித்ஷா. நாங்க சும்மா சொன்னோம். நிதின் கட்கரி தொலைக்காட்சி பேட்டியில, என்னங்க நீங்க சொன்னதை எதையுமே நிறைவேற்றலையே, எங்க நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்னு சும்மா பொய்யா விட்டோம்ங்க. இவங்க நம்பிக்கிட்டு ஓட்ட போட்டு விட்டாங்க. நாங்க சொன்னதெல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்கிறது. இப்பவும் நீங்க தேர்வு பண்ணி வச்சீங்கன்னா நிறைவேற்ற மாட்டாங்க. இப்ப நம்ம ஆளுகள் என்ன பேசுறாங்க தெரியுமில? மோடி அவர்களால்தான் நாட்டை பாதுகாப்பாக வைக்க முடியும் என்கிறார்கள். மோடியால் தான் நாட்டை காப்பாற்ற முடியும் என்கிறார்கள். அன்பிற்குரிய மக்களே, மோடியிடமிருந்து நாட்டை காப்பாற்றுவது யார் என்பதை நீங்கள் யோசிக்கணும். அதுக்கு மாற்று ராகுல் காந்தி நினைச்சிடாதீங்க. எங்க அப்பத்தா ஒரு கதை சொல்லும். சட்டியில அரிசியை போட்டு வறுத்துக்கிட்டு இருந்துட்டான் ஒரு கிழவி. அரிசி நினைக்கிறான், ஐயோ சட்டி சுடுதேன்னு குதிச்சு அடுப்பிலே விழுந்துச்சான். அந்த மாதிரி இவனுக்கு மாற்று இவரும் இல்லை, இவருக்கு மாற்று இவரும் இல்லை. திமுகவுக்கு மாற்று அதிமுகவுக்கு இல்லை, அதிமுகவுக்கு மாற்று திமுகவும் இல்லை. நாளும் பெருத்த ஏமாற்று. பிறகு இந்தியாவை யார் ஆளுவது நீங்க நினைக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. மம்தா பானர்ஜி வெல்லட்டும், அகிலேஷ் யாதவ் வெல்லட்டும், மாயாவதி வெல்லட்டும், சந்திரபாபு நாயுடு வெல்லட்டும், ஆந்திராவில் என் தம்பி பவன் கல்யாண் வெல்லட்டும், கர்நாடகாவில் பிரகாஷ் ராஜ் வெல்லட்டும், தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் நாங்கள் நாம் தமிழர் கட்சி வெல்றோம், வென்று போறோம். அங்க போய் உட்கார்றோம். இந்தியாவை யாருப்பா ஆள்றது? ஒரு ரவுண்ட் டேபிள் போடுறா, ஒரு வட்ட மேசை போடுறா, உட்கார்ந்து பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம், அப்புறம் தேர்வு பண்ணுவோம். யார ஆள்றது? உட்கார்ந்து பேசுவோம். இங்க வாப்பா, குஜராத் ஆண்டாப்பா, குஜராத் ஆண்டான். இந்த கர்நாடகா அவர் தேவையோட ஆண்டாருப்பா. இது யாருப்பா? ஆந்திரா. ஆந்திரா நரசிம்மரா 5 வருஷம் இருந்துட்டாருப்பா. அந்த பக்கம் யாரியா? அவங்க குடும்பம் ரொம்ப நாளா இருந்துச்சு. அவங்க எல்லாம் இருந்துட்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி அவெல்லாம் இருந்துட்டான். ஏப்பா ரொம்ப காஞ்சி தென் பக்கத்துல நாங்க இந்த கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் ஒரு தடவை கூட வாய்ப்பு கொடுக்கலப்பா. நாங்க வேணா காத்திருக்கோம். இல்ல எனக்கு கொடுப்பா, இல்ல அவன் கொடுப்பா, சரிப்பா அவனுக்கு முதல்ல கொடுப்பா, அடுத்த 5 ஆண்டு எனக்கு கொடுப்பா. சுழற்சி முறையில் கூடி பேசி ஆளுவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி தானா வந்துடும். இவ்வளவுதான். இந்த முறையை இல்லைனா இந்தியா வாழாது, வளராது. இந்தியா வாழாது, வளராது, வித்துப்படுவான். அதை நீங்க கவனிச்சுக்கிறீங்க. ஒற்றை கட்சி ஆட்சி முறை என்பது மிக கொடிய சர்வாதிகார போக்குக்கு போய் நின்றும். அவங்க நினைக்கிறத செய்வாங்க. நினைக்கிறது ஒரே நாள்ல பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரியில வரி ஏற்றி விட்டு போயிட்டாங்க. ஏன் ஒரே நாள்ல இந்தியாவில் மதம் இல்லை என்று சொல்ல முடியாதா? சொல்ல மாட்டான். ஒரே நாள்ல இந்தியாவில் சாதி இல்லை சொல்லுங்க, சொல்ல மாட்டேன். சாதிகளற்ற குடிகள் என் தேசத்தில், ஏற்றதாழ்வற்ற குடிகள் என் தேசத்தில் பிரதமரால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ பண மதிப்பிழப்பு, பணம் செல்லாதுன்னாங்க, பணம் செல்லாதுன்னு. அதுக்கு என்ன ஒரு காரணம் சொன்னாரு?
ஊழல் லஞ்சம் ஒழியும்னாரு முதல்ல. அடுத்த காரணம் என்ன சொன்னாரு? தீவிரவாதம் ஒழிஞ்சிரும்னாரு. அடுத்து கருப்பு பணமே ஒழிஞ்சிரும்னாரு. கருப்பு பணம், சிவப்பா பணத்தை அடிச்சுட்டு கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சுட்டாரு. நாம சொன்னா பண ஒழிப்புனால ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? பண மதிப்பிழப்புனால ஊழல் லஞ்சம் எப்படி ஒழியும்? ஒரு தடவை விளக்கமா பேசுங்க. எப்படி ஒழியும்? எப்படி ஒழியும்? அதுக்கு பதிலே இல்லை. நான் அப்ப கூட சொன்னேன், ஐயா தாள மாத்தி பயன் இல்லை, உங்க தத்துவத்தை மாத்தணும். நோட்டை மாத்தி பயன் இல்லையா, ரூட்டை மாத்தணும். நீங்க ஒரு நோட்டை மாத்திட்டு நாட்டையே மாத்திட்டேன்னு பேசுறது ஹம்பக், வெட்டி பேச்சு, வெட்டி பேச்சு. கேஷ்லெஸ் எக்கனாமின்னாங்க, எல்லாம் அட்டைக்கு வாங்கினாங்க. எது? கார்டு, டெபிட் கார்டு அட்டைக்கு வந்துருங்க. கேஷ்லெஸ் எக்கனாமி, செல்போன் டிரான்சாக்சன், செல்போன் டிரான்சாக்சன். அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். அவரே பேசுறாரு, விடுதலை பெற்ற 72 ஆண்டு கால இந்தியா இன்னும் மின்சாரமே போய் சேராத எத்தனை ஆயிரம் கிராமங்கள். நான் பேசல, அவர் தான் சொல்றாரு. மின்சாரமே போய் சேராத கிராமத்திற்கு மின்னணு பரிமாற்றத்தில் அந்த மக்கள் எப்படி வருவான்னு கேள்வி கேட்டா பதில் இருக்கா? மின்சாரமே போய் சேரல, அந்த மக்கள் எப்படி மின்னணு பரிமாற்றத்துக்கு வருவான்? அவன் எப்படி செல்போன் டிரான்சாக்சனுக்கு வருவான்? மின்சாரம் இல்லாத ஊர்ல சார்ஜ் பண்ண எங்க போவான்? ஓகி புயலையும் கஜா புயலையும் எல்லா மின்னமும் கீழே விழுந்துருச்சு. அப்ப லேப்டாப் வச்சு எப்படி டிரான்சாக்சன் பண்ணுவான்? எப்படி செல்போன் டிரான்சாக்சன் பண்ணுவான்? பெரும் வெள்ளத்துல காசு இல்ல, எல்லாம் சிஸ்டம், எல்லாம் அட்டையில போய் வாங்கணும். என்ன பண்ணுவான்? அட்டையை கடிச்சிட்டு படுத்துவானா? என்ன தத்துவம் இது? என்ன சிஸ்டம்? அறிவார்ந்த மக்கள், வேளாண் பெருங்குடி மக்கள் சிந்திக்கணும். எங்க அம்மா நிலத்துல வேலை செய்யறாங்க. 10 பேர் எங்க அம்மா கூட தோட்டத்தில் வேலை செய்யறாங்க. ஒரு நாள் கூலி 100 ரூபா. 100 ரூபா வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் கொடுக்கணும். எங்க அம்மா எப்படி கொடுப்பா? இந்த கேள்வியை ஒரு தடவை ஒவ்வொரு குடிமகனும் கேட்டுப்பாரு. எப்படி கொடுப்பா? செக்கா கொடுப்பாளா, இல்ல டெபிட் கார்டு கிரெடிட் கார்டுல கொடுப்பாளா, இல்ல எப்படி செல்போன் டிரான்சாக்சன் பண்ணுவாளா? எப்படி பண்ணுவா? எப்படி பண்ணுவா? கிராமத்துல ஒரு ஏழை தாய், ஒரு ஏழை அப்பத்தா எப்படா பண்ணுவா? பதில் இல்லை. அங்க இருக்கிற அந்த தற்சார்பு முறையை ஒழிக்கிறான். எங்க அப்பத்தா ஒரு மாடு வச்சிருக்கு. அந்த மாட்டுல பாலை கறந்து 1 லிட்டர் பாலை கொண்டு தெருவந்து ஊத்தும். தனக்கு 100 மில்லி வச்சுட்டு 15 வீட்டுக்கு இந்த பாலை கொடுத்துருது. 50 மில்லி 100 மில்லின்னு. அவன் 100 மில்லி 1 ரூபாய்னா அந்த ஒரு படி வச்சிருக்கோம். அந்த படியில அளந்து ஊத்திட்டு அதுலதான் காசை போடுவான். இந்த 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 பால் ஊத்துறதுக்கு எங்க அப்பத்தாவுக்கு எப்படி காசு கொடுப்பான்? எப்படி கொடுப்பான்? செல்போன்ல டிரான்சாக்ட் பண்ணி விடுவானா? டிரான்சாக்சன் பண்ணி விடுவானா? இல்ல செக் போட்டு கொடுத்துருவானா? அங்க இருக்கிற தற்சார்பு முறை இருக்கு பாருங்க. ஒரு மாடு வைத்து அந்த கிராமத்திற்கு தேவையான பொருளாதாரம், ஒரு கீரையை தோட்டத்தில் விதைச்சு அந்த கீரையை அந்த தெருவில் விற்று அங்க இருக்கிற தற்சார்பு, ஒரு முருங்கை மரத்தை வச்சு அந்த தெருவுக்கு வேண்டிய முருங்கைக்காய் கொடுக்கிற தற்சார்பு, அந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை தகர்க்குது இந்த பொருளாதார கொள்கை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அவன் முடிவெடுத்தான், ஒரு குறிப்பிட்ட செக்டர், ஒரு குறிப்பிட்ட மக்களை தவிர எவனும் வாழ வேணாம்னு முடிவெடுத்துட்டான். அதனாலதான் இந்த பண மதிப்பிழப்பு, இந்த ஜிஎஸ்டி. அது அறிவார்ந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இவர்கள் வளர்ச்சியை நோக்கியவர்களே அல்ல, அவல பாதாளத்திற்கு வீழ்ச்சி. உலக நாடுகள்ல வளரும் பட்டியலிருந்து இந்தியாவை தூக்கிட்டான். நான் கத்தும் போது சாதாரணமானவன், பாமரன், என் குரல் எடுபடல. நான் பேசும்போது யாரும் கேட்கல பண மதிப்பிழப்புல, ஜிஎஸ்டில. ஆனால் அதையே ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்த ரகுராமராஜன் சொல்றாரு, முதலாளிகள், பெரும் முதலாளிகள் நடுக்கத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் கொடுத்த எந்த வாக்குறுதியும் மக்களுக்கு முன்னாடி நிறைவேற்றல. அதனால் மக்கள் பெருங்கோபம் கொண்டு புரட்சிக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்கிறார். இதைத்தான் பல ஆண்டுகளாக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பேசி வர்றோம். இன்னும் கொஞ்ச நாள்ல குடிக்க நீர் இருக்காது, சாப்பிடுறதுக்கு சோறு இருக்காது. தவிப்ப இவன் என்ன சொல்றான், இவன் என்ன மாதிரி கட்டமைக்கிறான் கவனிங்க. விவசாயத்தை விட்டு எல்லாரும் வெளியேறிடுங்க, விளை நிலங்களை கொடுங்க, அதுல இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலை கொண்டு வந்துருவோம், தொழில் வளர்ச்சியில தொழில் வளர்ச்சி கொண்டு வந்துருவோம். அப்பதான் நாடு வளரும். தொழில் வளர்ச்சி, தொழில தொடங்குறவன் யாரு? வெளிநாட்டு முதலாளி. அவன் இங்க வரான், அவன் நாட்டில் தொடங்காம புதுச்சேரியில, தமிழ்நாட்டில் இங்க வேலை கொடுக்கணும், இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கணும். அவன் எந்த கோயில விளையாண்டுக்கிட்டான்? வேளாங்கண்ணிலையா?
இல்ல மாரியாத்தா கோயிலையா, இல்ல எந்த தற்காலம் வந்துட்டான், ஒண்ணு இல்ல. அது எதனால அப்ப இங்க வரான்? இங்க மனித உழைப்பு மலிவா கிடைக்குது. இங்க நிலத்தடி நீர் எவ்வளவு வேணாலும் உறிஞ்சிக்கலாம். எத்தனை ஆயிரம் ஏக்கர் நிலங்கள் வேணாலும் பறிச்சு அரசாங்கம் கொடுக்குது. தடையற்ற மின்சாரம் கொடுக்குது. உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போக 8 வழி 10 வழி சாலைகளை போடுது. நுட்பமா விளங்கணும். அப்ப என்ன செய்யறான்? அங்க முதலீடு செய்யாம இந்த நாட்டை வந்து முதலீடு செய்து இந்த நிலத்தின் வளத்தை அழிச்சு மனித உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி பலாயிரக்கணக்கில் லாபத்தை கொண்டு வரான், பலாயிரம் கோடி கணக்கில். ஆனா அந்த நாடு பொருளாதாரத்தில் மேம்படுமா வளருமா? வெறும் சம்பளத்தை சாப்பிட்டு வாழ்கிற நமது நாடு வளருமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். இவன் என்ன உனக்கு சொல்லுவான்? வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்புமா. வேலை வாங்க, சரி, அதுக்கு என்ன வாங்குவ? சம்பளம். சம்பளத்தை என்ன செய்வ? சாப்பிடுவ. சாப்பாடு எங்கிருந்து வரும்? அறிவார்ந்த என் தம்பி தம்பிகள் சிந்திக்கணும். எந்த தொழிற்சாலை உலகத்தில் அரிசியின் பருப்பை உற்பத்தி செய்யும்? அது நிலத்தில் தான் வளரணும். அந்த நிலத்தை நீ பறித்து கொண்டால் சோத்துக்கு என்ன பண்ணுவ ராஜா? பதில் இல்லை, எவன்டையும் பதில் இல்லை. ஆனால் நம்மை வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்று பேசுவார்கள். உங்கள் பிள்ளைகள் முன்வைக்கிற திட்டம் என்ன? இதே தொழிற்சாலைகளை, கார் உற்பத்தி செய்கிற, செல்போன் உற்பத்தி செய்கிற, தொலைக்காட்சி உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நாங்கள் முன்னெடுக்க விரும்பல. அதை என்ன செய்வா சீமான்? நீ எப்படி ஏற்றுமதி செய்கிறியோ காரை, அப்படி நான் காரை இறக்குமதி செய்வேன். நீ எப்படி சோறை இறக்குமதி செய்கிறியோ அப்படி நான் சோறை ஏற்றுமதி செய்வேன் என்று சொல்றேன். நீங்க நன்கு விளங்கணும். இந்தியா வெறும் 10 கோடி மக்களை கொண்ட நாடு அல்ல, 130 கோடி மக்கள். இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் கார் கொடுக்க திட்டம் இருக்கு. நீரும் சோறு கொடுக்க ஒரு நிதிநிலை அறிக்கையில் கூட திட்டம் வந்ததில்லை. அறிவார்ந்த படித்த என் தம்பி தங்கைகள் சிந்திச்சு பார்க்கணும். இது பேராபத்தை நோக்கிய பயணம். கார் இல்லை என்றும், செல்போன் இல்லை என்றும், தொலைக்காட்சி இல்லை என்றும், மடிக்கணினி இல்லை என்றும் எந்த நாட்டிலும் புரட்சி வந்ததில்லை என் உடன் பிறந்தார்களே. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராமல் இருந்ததில்லை. அதை எதிர்கொண்டு எந்த தேச தலைவனும் நின்றதில்லை. ஓடிடுவான் நாடு விட்டு. அப்படி விரைவில் இவர்கள் ஓடுவார்கள். ஓடக்கூடிய காலம் உருவாகி கொண்டிருக்குது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் பேசுவது சத்தியம், நடக்கும். அப்ப அதுக்கு என்ன வழி? என்ன வழி? ஒரே வழி, நீர்வள பெருக்கம், நீரை பெருக்குவது. எங்க அப்பா கற்பிக்கிறாங்க, நம்மாழ்வார் என்ன கற்பிக்கிறாங்க? மேலே தேங்கி நிற்கிற தண்ணீரை குடிக்க பயன்படுத்தக்கூடாது, அது மாசுபட்டுரும். அப்ப என்ன செய்யணும்? கீழே பூமிக்கடியில இருந்து தண்ணீரை எடுத்து குடிக்கணும். அதுக்கு கிணற வெட்டணும். ஆள் குழாய் கூட ஆபத்தப்பு. கிணறு வெட்டணும். கிணறு வெட்டி அந்த ஊற்று தண்ணிலிருந்து ஊறி வரணும். அந்த தண்ணீர் தான் தூய குடிநீர். ஏன்? மணல் ஆக சிறந்த நீர் வடிகட்டி, தூய்மையான நீரை வடிகட்டி வைக்கும். நீங்க மணல் மிகச்சிறந்த வடிகட்டி. கடற்கரைக்கு செல்லுங்கள் என் அன்பிற்குரிய சொந்தங்களே, புதுச்சேரி கடற்கரைக்கு செல்லுங்கள். கடல் நீர் உப்பு 10 அடி தூரம் இங்கு தள்ளி வந்து கொஞ்சம் மண்ணை தோண்டுங்கள், தண்ணீர் வரும், எடுத்து குடியுங்கள். உப்பு கைக்காது, தூய குடிநீராக இருக்கும். காரணம் என்ன? மணல் வடிகட்டி விட்டது. இதான் யதார்த்தம், இதான் உண்மை. இந்த அறிவியலை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்ப என்ன சொல்றாங்க? நீரை தேக்கணும். ஆனால் யாராவது ஒரு முதலாளி நீரை தேக்கிறானா? போத்தல் அடைச்சு அக்கோஃபனா, கில்லு, அது இது, இந்த எல்லா அப்போலோ கிப்போலோன்னு விற்கிறானே, இந்த முதலாளி எவனாவது, இந்த அயோக்கிய பைய எவனாவது ஒருத்தன் 500 ஏக்கரை ஒரு பெரம்போ கடத்தை எடுத்து ஒரு ஏரியை வெட்டி அதுல நீரை தேக்கி அந்த நீர்ல இருந்து அதுக்கு பக்கத்துல இருந்து நிலத்தடி நீரை உயர்த்தி அதுல இருந்து எடுத்து வைக்கிறானா? இல்லை. இது எப்படிப்பட்ட செயல் தெரியுமா அன்பிற்குரிய மக்களே? நீரை தேக்காமல் பூமிக்குள்ள ஓட்டையை போட்டு உறிஞ்சி 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 தண்ணீரை வித்து காசாக்குற ஒரு துரோகம் இருக்குதே, தாயின் மாரில் பால் குடிக்காமல் அறுத்து ரத்தம் குடிப்பதற்கு சமமான கொடுஞ்செயல் இது. இது என்னைக்கு போய் முடியும் தெரியல. இத்தனை கோடி மக்களுக்கு ஒரு நாள் தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? எங்க போய் நிப்பீங்க? எத்தனை நாள் கொடுத்துட முடியும்? அவனால எத்தனை நாள் கொடுத்துட முடியும்? எத்தனை விவசாயிகள் தோட்டத்தில் 400 அடிக்கு கீழே போர் போட்ட நம்பி தண்ணி வரல அப்படின்னா என்ன ஆகும்? இன்னும் 4 ஆண்டுகள் கழிச்சு, இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு நீங்க போத்தல் வாங்கி குடிக்கிறீங்க. உங்க பிள்ளை, அதுக்கு பிறக்க போற பேர பிள்ளை எங்கிருந்து தண்ணீர் குடிக்கும்? யார் அதை சிந்திக்கிறா? இது ஐயா நரேந்திர மோடி பேசுவாரா? ஐயா ராகுல் காந்தி, ஐயா ஸ்டாலின், யார் பேசுவா? யாராவது பேசுவாங்களா? இல்ல ஐயா நாராயணசாமி, இல்ல ஐயா ரங்கசாமி பேசுவாரா? இவர்களுக்கு பதவி. காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுக்கு நேர் எதிர்கட்சி. அந்த கட்சியில தான் இவ்வளவு காலம் இருந்தார், சிறு வயதிலிருந்து இருந்தார்.
சிறு வயதிலிருந்து இருந்தார் ஐயா ரங்கசாமி. அதுலதான் இருந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. இந்திரா காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தியே தலைவராயிட்டு இருந்தாரு. ஒரு அற்ப பதவிக்காக அதே பிஜேபியோட கூட்டணி வைப்பது மாதிரி ஒரு கேவலம் ஏதாவது உண்டா? என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? என்ன கொள்கை இருக்கு? ஜி கே வாசன், ஐயா ஜி கே வாசன் மூப்பனாருடைய மையன், காங்கிரஸ் பாரம்பரியமா காங்கிரஸ். கடைசியா இங்க போய் ஒத்த சீட்டு ஒரே ஒரு சீட்டு அது இருந்தான்னு அதையும் ஜெயிக்க போறதில்லை. அந்த ஒத்த சீட்டுக்கு பிஜேபியோட கூட்டணி. அப்ப என்ன உங்க காங்கிரஸ்? உடனே இந்த வெள்ளச்சட்டை காவி சட்டையா மாறிடுச்சு. எங்க இது காவி அடிச்ச சோத்துல போய் சாஞ்சிங்களா? இங்கேயும் ஏன் இப்படி மாறிச்சு? எப்படி இருக்கணும்? தமிழன்னா தன்மானத்தோட இருக்கணும். தமிழனுக்கு 3 அடையாளம். ஒன்னு அறம், அறத்தில் பிறந்த மானம், மானம் காக்கிற வீரம் இருக்கணும். இது 3 இல்லாம போய் எப்படி? 3 இல்லாம நாங்க உங்க பிள்ளைகளை பாத்துக்கிறோங்க. இந்த கருணாநிதி, ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த இவங்களை பார்த்து அரசியல் செய்ய வந்தவங்க இல்ல. அதனாலதான் சீட்டுக்கு நோட்டுக்கு அலையாம நெஞ்ச நிமித்தி திமிச்சு நிக்கிறோம்னா காரணம் என்ன? நாங்க சமரசமின்றி களத்தில் நின்ற புரட்சியாளன் பிரபாகரனுடைய பிள்ளைகள். அதனாலதான் எவனோடும் சொல்ல போறதில்லை, எவரோடும் சேர்றதில்லை, இவர்களை பார்த்து அரசியல் செய்ய வந்ததில்லை. அடிமை தேசியத்தின் உரிமைக்காக ஆயுதம் ஏந்திய வீரஞ்செறிந்த ஒரு புரட்சிகர அரசியலை முன்னெடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அந்த நிலத்தில் என் தலைவன் ஆயுதம் ஏந்தினார், இந்த நிலத்தில் அவன் பிள்ளைகள் அறிவாயுதம் ஏந்துகிறோம். அவர் கருவி ஏந்தினார், நாங்கள் கருத்தியல் புரட்சியை முன்னெடுத்து போறோம். நோக்கம் ஒன்றுதான், அடிமை தேசியத்தின் உரிமை, மீட்சி, எழுச்சி, விடுதலை. நோக்கம் ஒன்றுதான். நாங்கள் தூக்க வேண்டியது துவக்கல்ல, மதிப்புமிக்க வாக்கு என்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தல் அரசியலுக்கு வந்தோம். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகள், அருமை பெற்றோர்கள், நீங்கள் இதை புரிந்து கொள்ளணும். நாங்கள் உங்களை நம்பிதான் இருக்கிறோம். அதுவும் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளை நம்பி படித்துக் கொண்டிருக்கிற, படித்துவிட்டு இந்த தமிழ் சமூகத்தை, இந்த தேசத்தை எப்படியாவது மாற்றி படைக்க முடியாதா? ஊழல் லஞ்சமற்ற, பசி பஞ்சமற்ற, கொலை கொள்ளையற்ற, சாதிய இழிவு தீண்டாமையற்ற ஒரு தேசமாக படைக்க முடியாதா என்று ஏங்கி காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களை நம்பித்தான் இந்த அரசியலை நாங்கள் முன்வைக்கிறோம். நீங்கள் எங்களை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் இதயத்திற்கு நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் மொழியிலேயே தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களை நிராகரிக்காதீர்கள், நெருங்கி வாருங்கள், எங்களை கவனியுங்கள். நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்கள் பிள்ளைகள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள் என்பது உங்களுக்கு புரியும். நாங்கள் தூர தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல, உங்களிலிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், உங்களுக்காகவே நிற்பவர்கள், சமரசமின்றி நிற்பவர்கள், சற்றும் சளைக்காத களத்தில் நின்று போராடுகிறவர்கள். 8 ஆண்டுகள் கட்சி தொடங்கி 8 ஆண்டுகள், எத்தனை முறை சிறை? 5 முறை மேல சிறைப்படுத்தப்பட்டிருக்கேன். இதே புதுச்சேரி சிறையில் 85 நாள் 90 நாட்கள் சிறையில் இருந்தேன். மிக தாழ்தளம் நான் இருந்த சிறை. சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை. நான் எந்த சிறை கைதியோடும் பேசக்கூடாது. நான் அருகில் இருக்கிற வளாகத்தில் எனக்கு விளையாட்டு என்றால் ரொம்ப ஆர்வம். அந்த விளையாட்டில் கைப்பந்து விளையாடுவதற்கு கேட்டதற்கு கூட என்னை அனுமதிக்கல. நடைப்பயிற்சி கூட என்னை நடக்க அனுமதிக்கல. அறைக்குள் இருந்து படிப்பதை தவிர எந்த வேலையும் செய்ய முடியாது. ஒரு தாழ்தளம். புதுச்சேரி சிறைக்குள் ஒரு மரம் கூட கிடையாது. அவ்வளவு வெக்கை. அந்த கொடுஞ்சிறைக்கில் 90 நாட்கள் இருந்து என்னை தேசிய பாதுகாப்பில் போட்டார் ஐயா கருணாநிதி அவர்கள். நான் என்ன சொல்லிவிட்டேன் என்று போட்டார் தெரியுமா உங்களுக்கு? பிரபாகரனை சொந்த அண்ணன் என்று சொல்லிவிட்டார். அதான் அதுல இருந்த குற்றம். திருப்பி வெளியில வந்து மறுபடியும் பேசினேன். இத்தாலியிலிருந்து பிறந்து வந்த சோனியா காந்தி இந்தியா முழுமைக்கு அன்னை ஆகலாம், பெரியார் தந்தை ஆகலாம். எப்படி இருக்கு பாருங்க. ஜெயலலிதா அம்மாவாகலாம். என் சொந்த அண்ணன், என் சொந்த ரத்தம் பிரபாகரன் என் அண்ணன் ஆகக்கூடாதான் நான் கேட்டேன். அதுக்கு ஒரு வழக்கு, மறுபடியும் சிறை. அரும்பாடு தொடர்ச்சியாக சிறைக்கு போயிட்டு வர எனக்கு நெருக்கமான நண்பர்கள்லாம் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இவன் ஒரு சர்வதேச பயங்கரவாதி போல,
இவனோட சேருவது நமக்கு பிரச்சனை போல. என்னை அமெரிக்காவில் கைது பண்ணி கனடாவில் கைது பண்ணி திருப்பி அனுப்பும்போது நானே பயந்துட்டேன். ஒருவேளை நம்ம பற்களெல்லாம் பாஸ்பரஸ் குண்டாயிருச்சா, நம்ம விரலெல்லாம் துப்பாக்கி ஆயிடுச்சா, என்ன பிரச்சனை இவங்களுக்கு, எதுக்கு நம்மளை பிடிச்சி திருப்பி அனுப்புறாங்க? ஒன்றும் செய்யல. நானே ஒரு புள்ளப்பூச்சி. என்னைய பார்த்து இவ்வளோ பயப்படுறான்னா காரணம் என்ன? இந்த படம் தான் பிரச்சனை. தமிழனில் ஒரு தலைவன் வரவிட மாட்டான், ஒரு வீரனை பிறக்க விட மாட்டான், ஒரு சிந்தனையாளன் ஒரு நேர்மையாளனை வரவே விட மாட்டான். ஆக சிறந்த ஒரு தலைவன் உன் இனத்தில் பிறந்திருக்கான அது பிரபாகரன் தான். அவனை எப்படி கட்டமைக்கிறான் பாருங்க. பிரிவினைவாதி, டெரரிஸ்ட், பயங்கரவாதி, தீவிரவாதின்னு என்ன பண்ணிட்டாரு? சொந்த நாட்டு மக்களை குஜராத்தில் பல ஆயிரக்கணக்கில் கொன்று குவித்த மோடி இந்த நாட்டின் பிரதமர், ஒரு தேச தலைவர் என்று கொண்டாடுகிற தேசம் எப்படி இருக்கு? எப்படி இருந்துச்சு அந்த வழி உங்களுக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு, வேகமா கார்ல போயிட்டு இருக்கும்போது நாய் வந்து விழுந்து அடிபட்டா நமக்கு எவ்வளவு வழி இருக்குமோ, அது அதை விட கொடிய மனநோய், கொடிய வன்முறை அது அந்த வார்த்தை. இவர ஒரு மனித புனிதர் போல, புதிய இந்தியாவை சிருஷ்டிக்க வந்த சிற்பி போல, ஒரு சுப்பி கூட கிடையாது, ஒண்ணும் தெரியாது. நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிட்ட, பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதவங்க பணம் செல்லாதுங்கிறாங்க, ஜிஎஸ்டி வரிங்கிறாங்க. நான் சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிட்ட. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தலைவர் சுப்பிரமணிய சாமி சொல்றாரு, அருண் ஜெட்லிக்கும் மோடிக்கும் பொருளாதாரம்னா என்னன்னு தெரியாதான்ட்டு. நானா சொல்றேன்? அந்த நேர்மையை நான் பாராட்டுறேன். அவர் சொன்னார் பாருங்க, 7 பேரை விட மாட்டோம் அப்படின்னு. அதை நான் பாராட்டுறேன். நானும் கதவை திறக்காம விட மாட்டேன். அதை நீனும் புரிஞ்சுக்கணும்ல. என் தம்பி பேரறிவாளனுக்கு நெஞ்சு வலி, மருத்துவமனையில் படுத்திருக்கான். அவனை பார்க்கறதுக்கு எங்க அம்மாவை அனுமதிக்கல. இந்த அதிகாரம் அனுமதிக்கல. ஒரு தாய் தன் மகனை பார்க்கறதுக்கு அனுமதிக்க வேணாமா? என்னடா நாங்க பிழை செஞ்சிட்டோம்? என்ன பெரிய குற்றம் பண்ணிட்டோம்? இந்த நாட்டு மக்கள் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு பெரிய கொடுமை இருக்குது இந்த நாட்டு மக்களுக்கு. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க, பாம்பு போட்டு கொல்றதான் பயங்கரவாதம் நினைக்கிறீங்க. அதை விட கொடிய பயங்கரவாதம் இருக்கிறது என் அன்பிற்குரிய மக்களே. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதுதான் உலக கொடிய பயங்கரவாதம். எத்தனை கோடி மக்கள் பட்டினி சாவு இந்த தேசத்துல. இது வளர்ச்சி பற்றி பேசுகிறது இந்த தேசம். வளர்ச்சி, டெவலப் பற்றி. பொண்டாட்டி செத்து போயிட்டா, பொண்டாட்டி தூக்கிட்டு போக ஆம்புலன்ஸ் இல்ல, அவசர ஊர்தி இல்ல, உயிர் காக்க ஊர்தி இல்ல, தோல்ல தூக்கிட்டு நடந்து போறான் 7 கிலோமீட்டர். இதாண்டா உன் தேசத்தின் அடையாளம், வளர்ச்சி. உலகம் பார்க்குது, உன்னை காரி துப்புது, உன்னை நீ டெவலப் பேசிட்டு. கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிற ஏழை தாய்மார்கள் அதிகமாக இருக்கிற இந்திய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் குஜராத். இதுக்கு பதில் இருக்கா? நீ எந்த இந்தியாவிற்கு பிரதமராக போகிறார் ஐயா ராகுல் காந்தி, ஐயா மோடி அவர்கள்? எந்த இந்தியாவுக்கு பிரதமர் நீங்க? ஒரு தங்கை பேருந்தில் வேலைக்கு போகிறாள், அது ஒரு இந்தியா. ஒரு தங்கை விண்வெளியில் பறக்கிறாள், அது ஒரு இந்தியா. ஒரு தங்கை தன் கற்பப்பையை வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாள், அது ஒரு இந்தியா. இதுல எந்த இந்தியாவுக்கு நீங்க பிரதமர்? எந்த இந்தியாவுக்கு பிரதமர்? இவர்கள் பசித்தவர்களுக்காக நிற்பவர்கள் அல்ல, இவர்கள் கொளுத்தவர்களுக்கானவர்கள். நாம் ஆடு மாடு வளர்ப்பது பட்டுப்பூச்சி வளர்ப்பதெல்லாம் வேலை நான் அரசு பணியா மாக்கும் போது சிரிக்கிறான். எல்லாருக்கும் எப்படிலாம் வேலை கொடுப்ப? வேளாண்மையை அடிப்படையாக வைத்து கட்டமைக்கப்படுகிற வளர்ச்சி தான், பொருளாதார கட்டமைப்பு தான் சரியானது. அதுதான் வாழும் வளரும். ஆடு மாடு மேய்க்கிறது அவ்வளவு அவமானம்ங்கிறான். காலையில் எந்திரிச்சு போ, தெருவில் புதுச்சேரியில் போ,
படிச்சவன் போறான், அரட்டை அவசரம் போட்டு ட்ராக் சூட்டை போட்டு நாய் மேய்ச்சிட்டு போறான். நாய் மேய்க்கிறத விட கேவலமாடா ஆடு மாடு மேய்க்கிறது. ஆனா ஆடு மேய்க்கிறது, மாடு வளர்க்கிறது அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். ஆனா பால், காஃபில கொஞ்சம் தூக்கல பால் ஊத்துங்க, கொஞ்சம் நெய் போடுங்க சோறுல. அந்த நேரம் நாக்க பிடிச்சு உப்புத்தாள் இருக்கு தெரியுமா, அந்த இதை அப்படி சர 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 சரன்னு தேய்ச்சி விட்டுங்க. அவ்வளவு ருசனையா நெய் ஊற்றி புறங்கை வரைக்கும் நக்கி சாப்பிட தெரியுது. ஆனா மாடு யார் வளர்க்கறது ராஜா? யார் வளர்க்கறது? யார் வளர்க்கறது? பாலின் சந்தை மதிப்பு என்னன்னு தெரியாம பைத்தியக்கார கூட்டம். பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி பாலின் சந்தை மதிப்பு. அதை நோக்கி மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு ஒரு தேசம் வராம சாராய பொருளாதாரத்துக்கு போய் சாராயம் வித்து சாகடிச்சுக்கிட்டு இருக்கு. இதா ஒரு நாடு நினைக்குது குடிகளிடத்தில் வரியை எடுத்து எடுத்து பொருளாதாரத்தை பெருக்கிடலாம்னு. இது மாதிரி ஒரு பைத்தியக்காரத்தனம் உண்டா? இது மாதிரி நாங்களும் தொழிற்சாலை கொண்டு வரோம். எப்படிப்பட்ட தொழிற்சாலை? நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. எப்படி நிலமும் வளமும் சார்ந்து? என் நிலமும் கிடக்கூடாது, ஆனா தொழிற்சாலை இருக்கணும், ஆனா வேலை வாய்ப்பு இருக்கணும். எப்படி? தக்காளி 2000 ஏக்கர் என் மக்கள்கிட்ட இருந்து நிலத்தை எடுக்கிறோம், ஒத்திக்கு வாங்குறோம், லீஸுக்கு பறிக்கிறதுல அடாவடியா. இப்படி முதலாளிகளுக்கு பறிச்சு கொடுக்குறானே, 8 வழி சாலை போட அந்த நிலங்களை எல்லாம் பறிக்கிறாங்களே, அப்படி இல்லை. ஒப்பந்தம் 25 ஆண்டுகளுக்கு லீஸ் ஒப்பந்தம். அதை எடுக்கிறோம், அதுக்கான பணத்தை கொடுத்துறோம். கொடுத்துட்டு 2000 ஏக்கர்ல தக்காளி பண்ணேன். தக்காளியிலிருந்து ஜாம் பல கூழ் தயாரிக்கிறது. 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை, அங்க பல ஆயிரம் பேருக்கு வேலை. தக்காளியை பதப்படுத்தி வைக்க குளிர் கிடங்கு, அங்க வேலை. அப்புறம் இந்த தக்காளியிலிருந்து ஊறுகாய் செய்யறது, அதுக்கு இந்த தக்காளியை பெட்டியில் அடுக்கி பதப்படுத்தி மாநிலம் முழுமைக்கு உணவு தேவைக்கு நகர்த்துறது, பிற மாநிலங்களுக்கு நகர்த்துறது, அந்நிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது. ஏன்னா என் காய்கறி எல்லாம் இயற்கை வேளாண் பண்ணேன், ரசாயன உரம்ங்கிறது தடை. இந்த இடத்துல தக்காளியில இவ்வளவு வேலை. இந்த செடி எடுக்கிறான், இயற்கை உரக்கடங்களை கொண்டு குவிக்கிறோம். இந்த பச்சை செடி எடுக்கிறான், மாட்டு பண்ணையில தீவனமா போடுறோம். மாடு வளர்க்குறோம், 1000-2000 ஏக்கர்ல மாட்டு பண்ணை. மாட்டுல இருந்து பாலாடை கட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை, பால் கோவா தயாரிக்கிற தொழிற்சாலை, வெண்ணெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, நெய் தயாரிக்கிற தொழிற்சாலை, பாலை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்கிற தொழிற்சாலை. இதுல எத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை இருக்கு பாருங்க. இப்படி நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை வைக்கும் போது எந்த நிலத்தில் கடலூர்ல இருக்கிறான் என் பிள்ளை, இல்ல புதுச்சேரி இருக்கான் என் பிள்ளை, இதை விட்டு வெளியேற வேண்டியதில்லை. அங்கே கவர்மெண்ட் எம்ப்ளாய், படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் கவர்மெண்ட் வேலை. நீ படிக்கலையா? இந்த மாடை பாத்துக்கியா? நீ படிச்சிருக்கியா? படிச்சிருக்கியா? எத்தனை லட்சம் லிட்டர் பால் ஒரு நாளைக்கு கறக்கிறோம்ங்கிற கணக்கடியா? நீ படிச்சிருக்கியா? ரொம்ப படிச்சிருக்கியா? இந்த பால் கோவா பாலாடை கட்டி இது இருக்கு இல்லையா, இதை அந்நிய நாடுகளில் போய் சந்தைப்படுத்தியா? நம்மளுடைய பண்ணையை பற்றி காட்டியா? நம்ம எப்படி பாலை, எப்படி தூய பாலை கலப்படம் இல்லாம தயாரிக்கிறோம் பாரு. பூரா ஜெர்சி மாட்டை ஒழிச்சிட்டு எல்லாம் ஏட்டு மல்க்கு, காங்கையம், சக்கிவால், எல்லாம் சிவப்பசகி, இப்படி நாட்டு மாடுகள் எல்லா மாடுகளையும் நான் வளர்த்து இப்ப எல்லாம் நாங்க திட்ட வச்சிட்டோம். மாடு இல்ல, எல்லாரையும் திட்டான். இந்த சீமான் வந்து ஏட்டு மில்க்குங்கிறான், நாட்டு மாடுங்கிறான். இதை பேசி பேசி 5000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்த மாடை 1 லட்சமா விலையேற்றி விட்டான்றான். மாடு வச்சிருந்தவன் என்னை வாழ்த்துறான், மாட்டை வாங்க போனவன் திட்டிட்டு போறான். கொக்கோ கோலா பெப்சியை ஒளிப்பேன் எல்லாம் சிரிச்சான். பதநீர், இளநீர், நொங்கு, கரும்புச்சார், பழச்சார் தேசிய குடிபானங்கள். இப்ப பாத்தீங்கன்னா இளநீர் வியாபாரம் பெருகுது, கரும்புச்சார் வியாபாரம் பெருகுது, பழச்சார் வியாபாரம் பெருகுதுங்கிறான். விவசாயி மகிழ்ச்சி அடைகிறான். கொக்கோ கோலா பெப்சி குறைஞ்சிருச்சு. நான் வந்தேன்னா மூடிடுவேன், முழுக்க முடிச்சு விட்டுருவேன். டாஸ்மார்க்குகளை மூடிட்டு, சீம சாராயங்களை மூடிட்டு, பணம் பால எங்க வேதம் கல்லுண்ணாமையத்தான் பாடுது. அந்த வேதத்தை மதிக்கிறதுக்காக கல்லுங்கிற சொல்ல தூக்கிட்டு பணம்பால் தென்னம்பால் மூலிகை சார்னு பேரை அறிவிச்சு விட்டு பணம்பால் தென்னம்பால திறந்து விடுறான். கல்லை குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டையும் வித்தவனும் இல்லை. ஒரே ஒரு மதுவில் தான் குடிச்சவன் போதும்பா, கல்லு குடிச்சவன் மட்டும்தான் போதும் விட்டுருங்கம்பா. நீங்க அதனால கல்லு கடையை திறக்கிறோம், இந்த கடையில மூடுறோம். எல்லா வழியிலையும் விவசாயத்தை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கிறோம். மாற்று பொருளாதார பெருக்கத்துக்கு போயிடும். அது இவர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. ஆனால் மக்கள்
எங்க கிட்ட தேடி வருவதை தவிர மக்களுக்கு வேற வழி கிடையாது. இது வழியே கிடையாது. புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரை இது மாநில உரிமை நம்ம பெறணும், தனி மாநில தகுதியை நம்ம பெறணும். இன்னும் டெல்லிக்கு அடிமையா இருந்துக்கிட்டு இங்க பாரு, இந்த நாராயணசாமியால ஒரு முதலமைச்சர் ஆளுநரை ஏற்று போராடினது உலக வரலாற்றுல தான். அதுவே ஒன்னத்துக்கு உதவாத ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் பதவி தான் அது. அது அறிஞர் அண்ணா போன்றவர்கள்லாம் ஆட்டுக்கு தாடி, ஸ்டேட்டுக்கு ஆளுநர், ரெண்டு ஒன்று தாண்டானே. ஆட்டுக்கு தாடி எதுக்கு? அது ஒரு தெண்டம். அது மாதிரி இவங்க ஒரு தெண்ட கர்மாந்திரம். அங்கே ஒருத்தர் இருக்கிறாரு எங்க ஆளு, அவர் பேர் என்னடா, நமக்கு ஒரு ஆளுநரை போட்டிருக்காங்க, பன்வாரிலால் புரோஹித். அவர் என்ன, அவர் ஒரு காமெடி, திடீர்னு ஆய்வுக்கு கிளம்பிடுவார். எங்க பெண்கள் குளிக்கிறாங்க, அது ஒரு உச்சபட்ச காமெடி. நான் என்ன கேட்கிறேன், எதுக்குன்னா ஸ்டேட்டினுடைய திட்டங்கள் எப்படி நன்றாக இயங்குதான்னு பார்க்க போறாரு அப்படின்னு. அப்ப மத்திய அரசின் திட்டங்கள் எப்படி இயங்குதுன்னு குடியரசுத் தலைவர் கிளம்பி போனார், பார்க்க எப்படி இருக்கும்? அனுமதிப்பீங்களா? இந்த 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 ஆளுநர் ஆய்வு என்பது ஏன் கருணாநிதி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது நடக்கல? அப்பாவே ரெண்டு புள்ள பூச்சி வந்து உட்கார்ந்தோன்ன அவன் பிடிச்சி பிடிச்சி விளையாடுறான். இப்ப நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், நீ வா ஒரு தடவை ஆய்வு பண்ணி பாரு, ஒரு தடவை எப்படி இருக்கு. ஆளுநரை கிரண் பேடின்னு ஒண்ணு கொண்டாந்து போட்டு, ஒரு பேடியை கொண்டாந்து போட்டு, ஒரு நலத்திட்டம் கூட புதுச்சேரிக்கு நடந்து விடக்கூடாது. நடந்து விட்டால் இந்த அரசுக்கு நல்ல பேர் வந்துடும். ஏன்னா அது பிஜேபி ஆளு, பிஜேபியினுடைய ஆளுநர். அப்ப இந்த மாநிலம் காங்கிரஸ் ஆளுது, காங்கிரசுக்கு நற்பேர் வரக்கூடாதுங்கிற ஒரு மோசமான சிந்தனை. நாட்டின் குடிகளை விட தங்களுடைய சுயலாபத்திற்காக நாட்டு மக்களுக்கு எதுவும் நடக்க விடாமல் தடுக்கிற இந்த தீய சக்திகளை ஒழிக்கணும். காங்கிரஸ் என்பது என் அன்பிற்குரிய மக்களே, காங்கிரஸ் என்பது தமிழ் தேசிய இனத்தின் பரம்பரை எதிரி. பாரதிய ஜனதா என்பது மானுட குல எதிரி, மனித குலத்திற்கே ஆபத்தானவன். காங்கிரஸ் கட்சி கால் நூற்றாண்டுகளாக நம்ம இனத்தை கொன்றொழித்திலிருந்து நமக்கு எதிரி. ஆனா அந்த பாரதிய ஜனதா இருக்க தமிழ் இனத்திற்கு பரம்பரையாக எதிரி. அதனால நீங்களை ஒழிக்கணும். நாம என்ன கோரிக்கை வைக்கிறோம் புதுச்சேரியில்? நம்ம என்ன செய்யறோம்? மாகே ஏனம் வேணாம், மாநில உரிமை வேணும். இதுதான் நம்ம முழக்கம். இதை என்ன பண்றான், ஒரு சின்ன மண்புழு அதை தூண்டில மாட்டி அப்படியே போட்டு பெரிய மீனை பிடிப்பு மாதிரி மாகே ஏனம்ங்கிற 2 தொகுதியை ஆந்திரால இருந்து கேரளா நீங்க சேர்த்து விட்டு 2 தொகுதியிலையும் நான் வேட்பாளர் போட முடியாது, ஏன்னா எங்க ஆள் இல்லை இங்க. அவன் இந்த காங்கிரஸ், இந்த காங்கிரஸ் கட்சி அங்க போட்டுட்டு இது என்ன செய்யுதுன்னா, அங்கிருந்து 2 உறுப்பினரை கொண்டாந்து அந்த 2 பேரும் புதுச்சேரியில மிக உயர்ந்த பதவி எதிர்க்கோ அதுல உட்கார்ந்துக்கிறான். உட்கார்ந்துகிட்டு மொத்த வளத்தையும் மொத்த வருமானத்தையும் சுருட்டி கொண்டு போறான் 2 தொகுதி. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மாகே ஏனம் வேணாம், ஆந்திராவோட கேரளாவோட சேர்த்துரு, எனக்கு வேண்டாம், எனக்கு தனி மாநில உரிமையை கொடுத்துரு. அதான் நாம கேட்கிறது. இது கூட பரவாயில்ல, இங்கேயாவது ஒரு 2300 போலீஸாவது இருக்கு. இது டெல்லிக்கு இந்த காவல்துறை அதிகாரம் கூட கிடையாது. அது இன்னும் மோசம். அரவிந்த் கெஜ்ரிவால் படுற பாடு இருக்க, அங்கேயும் இதே மாதிரி ஒரு கிரண் பேடி மாதிரி அங்க ஒரு பேடியை போட்டான், வேலையை செய்ய விடுறதில்ல. இந்த நிலைகளை எல்லாம் மாற்றணும் என் அன்பிற்குரிய மக்களே. இந்த கட்டமைப்பை தகர்த்துட்டு மாற்றி கட்ட வேண்டியது இருக்குது. அதற்கு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி அடைய வைக்கணும். அதை விட்டா வேற வழி கிடையாது. எனவே என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், உங்கள் பிள்ளைகள் விவசாய சின்னத்தை கொண்டு வந்திருக்கான். ஒரு நாட்டில் ஒரு விவசாயி ஏழையா இருந்தா அந்த நாடே ஏழை நாடு என்றுதான் கணக்கிடப்படுது. விவசாயி வாழ்ந்தால்தான் அந்த நாடு வாழும் வளரும். ஆனால் இன்னைக்கு வேளாண்குடி மக்கள் வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு போகிற சாகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு குண்டூசி தயாரிக்கிறவன், ஒரு பிளேட்டு கத்தி தயாரிக்கிறவன், அவன் கூட அதற்கான விலையை அவனே தீர்மானிக்கிறான்.
ஆனால் வேளாண் குடிமகன் விளைவிக்கிற எந்த பொருளுக்குமான விலையை அவன் தீர்மானிக்க முடியல. அதனாலதான் அவனுக்கு இவ்வளவு பிரச்சனை வருது. ஒரு தட்டை இங்க கட்டியிருக்கான் கரும்பு, இந்த கரும்பு தட்டையை விளைய வைக்க அவன் 20 ரூபா செலவழிக்கிறான், 20 ரூபா. ஆனால் அவன் சந்தைக்கு கொண்டு வரும்போது 10 ரூபாய்க்கு கேட்கிறான் அந்த தட்டையை 10 ரூபான்னு. இப்போ இதை விளைய வைக்கிறவன் தீர்மானிக்க முடியல, வாங்குறவன் தீர்மானிக்கிறான் இதுக்கான விலையை. அதனால என்ன செய்ய முடியுது? 10 ரூபா 10 ரூபாய்க்கு தர முடியாது என்று திருப்பி கொண்டு போக முடியாது, ஏன்னா என் பொருள் கெட்டுடும். ஆனா குண்டூசி பிளேட் அப்படி இல்லை, அது இருக்கும். நான் தக்காளி விளைய வைக்க 10 ரூபா செலவு பண்றேன், சந்தைக்கு கொண்டு வரும்போது அவன் 5 ரூபாய்க்கு கேட்கிறான், நான் திருப்பி எடுத்துட்டு போக முடியாது, 2 நாள் அழுகி போகும். அப்ப வழி இல்லாம நான் 5 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் வீட்டுக்கு போறேன், என் பொண்டாட்டி தக்காளி குழம்புக்கு வாங்கிட்டு வாங்கங்கிறான், அதே 1 கிலோ தக்காளி அவன் 10 ரூபாய்க்கு எனக்கு விற்கிறான். இதுதான் பிரச்சனை. இதை மாற்றணும். வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளுக்கு அவர்களே விலையை தீர்மானிக்கிற உரிமையை நாம கொண்டு வந்து கொடுக்கிறோம். நாம தான் வேளாண்மையை அரசு பணியாக்குறோன்றமே, தேசிய தொழிலாக்கி அரசு பணியா மாத்திரோம். இப்போ உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் அன்பிற்குரிய மக்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உலகு இல்லை, உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகு இல்லை. எனவே உழவை காப்போம், உழவை மீட்போம், உயிரை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் வாக்கு கேட்டு வர்றோம். நாங்கள் வாக்கு கேட்கல, மறுபடியும் மறுபடியும் பதிவு பண்ற வாக்கு கேட்கல, எதிர்கால நம் தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை கேட்டு வந்திருக்கோம். திரும்ப 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 இப்ப நீங்க ஒரு முடிவெடுங்க. ஏற்கனவே இவர்கள் பாராளுமன்றத்திற்கு போயிட்டார்கள், பதவியை கொடுத்துட்டீங்க. என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் நடக்கல. புதிதாக பெரும் நம்பிக்கை கொண்டு நிறைய கனவுகளை கொண்டு உண்மையின் நேர்மையாக வருகிற உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், பிறகு வாருங்கள். ஏன் இவ்வளவு காலம் இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தராமல் இருந்தோம் என்று வருந்துவீர்கள். முழு ஈடுபாட்டோடு அர்ப்பணிப்போடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைப்போம் என்கிற உறுதியை கொடுத்து நாங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எங்களுக்கு கேட்கிறோம். இந்த தொகுதியிலே புதுச்சேரியிலே பாராளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஷர்மிளா பேகம் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற வேண்டும். தட்டாஞ்சாவடியிலே சட்டமன்ற இடைத்தேர்தலிலே போட்டியிடுகிற என் தங்கை கௌரி அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இவர்கள் 2 பேரும் தன்னலமற்ற இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக உழைக்கக்கூடிய என் அன்பு தங்கைகள். மிகவும் சேர்ந்து ஒரு வேட்பாளர்களை உங்களுக்கு தந்திருக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை. உங்களை நம்பி நிற்கிற எங்களை கைவிட்டு விடாதீர்களே அன்பிற்குரிய மக்களே. புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நமது அரசு சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். வெள்ளப்போரான் விவசாயி, உழவை மீட்போம், உலகை காப்போம், நாம் தமிழர்.